வணக்கம் நண்பர்களே. உங்கள் கனி மீண்டும் வந்திருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமை, வைகாசி மாசம் 2ஆம் தேதி, பௌர்ணமி திதியில பரணி நட்சத்திரத்துல சந்திரன் மேஷ ராசியில சஞ்சரிக்கிறார். யோகம் சௌபாகியம்னு நல்லாவே இருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சூப்பரா இருக்கும். ஒரு 5க்கு 5க்கு சொல்லலாம். ஆனா மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம்ங்கிறதால அவங்களும் கவனமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு பாப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சவால்கள் நிறைந்த நாளாத்தான் அமைய போகுதுங்க. இருந்தாலும் உங்க 11ஆம் வீட்ல இருக்கிற ராகு பகவானோட சஞ்சாரம் எதிர்பாராத ஆதாயங்களையும் நீங்க ஆசைப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகளையும் தர்றது ஒரு பெரிய ஆறுதல். இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்லயே இருந்தாலும் சந்திரன் முதல் வீட்லயே அஸ்தமனமாகி இருக்கிறதால மனசுல ஒரு குழப்பம், தேவையற்ற கவலைகள்லாம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சனிக்கிழமை வேற. உங்க 12ஆம் வீட்ல இருக்கிற சனியோட தாக்கமும் 7.5 சனியோட உச்சக்கட்டமும் சேர்ந்து செலவுகளை ரொம்பவே அதிகரிக்க செய்யும். சிலருக்கு தூக்கமின்மையும் வரலாம். 2ஆம் வீட்டில் சூரியன், அது கூடவே அஸ்தமனமான புதன் இருக்கிறதால பண விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அதனால பேசுறப்ப நிதானம் தேவைங்க. வார்த்தைகளை அளந்து பேசுறது நல்லது. ஆனா உங்க 3ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதால சகோதர உறவுகள்ல நல்ல இணக்கம் இருக்கும். புதுசா ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா அதுல ஓரளவு வெற்றி கிடைக்கும். தைரியமா சில விஷயங்கள்ல இறங்கலாம். 5ஆம் வீட்ல இருக்கிற கேது பகவான் பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தணும்னு உணர்த்துறாரு. அவங்க மேல ஒரு கண் வச்சுக்கோங்க. இன்னைக்கு சந்திரன் பரணி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதால உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்து பொறுமையா இருக்கிறது அவசியம். காலை 8:54 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குங்க. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கிறது, புதுசா எந்த வேலையும் ஆரம்பிக்கிறதுன்னு இல்லாம தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. மொத்தத்துல இன்னைக்கு நீங்க ரொம்பவே எச்சரிக்கையோட செயல்படணும். மன அமைதியை காத்துக்கிறது ரொம்ப முக்கியம். பண விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருங்க. யோசிக்காம எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. காலையில ராகு காலத்துல புது முயற்சிகளை தொடங்காம குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்த்து அனாவசியமா செலவு பண்றதையோ அல்லது கடன் கொடுக்கறதையோ தவிர்த்திடுங்க. மன அமைதி கிடைக்க ஓம் நம சிவாயங்கிற மன்றத்தை உச்சரிங்க. சனிக்கிழமைங்கிறதால சிவன் கோவிலுக்கு போய் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது அல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றது உங்களுக்கு நல்ல பலன் தரும். இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் குறைவான நாள்னு சொல்லலாம். அதனால ரொம்ப கவனமா இருங்க. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பல வகையில கலவையான பலன்களை தரக்கூடியதா இருக்குங்க. ஆனாலும் சனிக்கிழமை என்பதால சனி பகவானோட ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும். உங்களோட ராசிநாதனான சுக்கிரன் குரு பகவானோட சேர்ந்து 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால பண வரவு ரொம்பவே சிறப்பா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்க பேசுற பேச்சுல ஒரு இனிமை இருக்கும். இது எல்லாரையும் கவரக்கூடும். அதே மாதிரி சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருக்கிறதுனால ரொம்ப நாளா நீங்க கண்ட கனவுகள் நிறைவேறறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்க வருமானமும் பெருகும். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா ராகு பகவான் 10ஆம் வீட்ல இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது உங்க கரியர்ல ஒரு நல்ல திருப்பு முனையா அமையலாம். ஆனா சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சூரியனும் அதே மாதிரி ரொம்பவே பலமா இருக்கக்கூடிய புதனும் உங்க ராசியிலேயே முதல் வீட்ல இருக்காங்க. இதனால உங்க உடல் நலன்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். பேச்சு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் சந்திரன் மற்றும் செவ்வாய் 2 பேருமே 12ஆம் வீட்ல இருக்கிறதால உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சந்திரன் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால மனசுல ஒரு குழப்பம், தேவையற்ற அலைச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடும். கொஞ்சம் மனசா அமைதியா வச்சுக்க முயற்சி செய்யுங்க. கேது பகவான் 4ஆம் வீட்ல இருக்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் குடும்ப விஷயங்கள்லயும் சின்னதா ஒரு மன அமைதியின்மை ஏற்படலாம். முடிஞ்ச அளவு சண்டை சச்சரவுகளை தவிர்த்திடுங்க. இன்றைய தினத்துல நீங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். நிதி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா முடிவெடுக்கணும். குடும்பத்தினரோட அதிக நேரம் செலவிடுங்க. அவங்களோட அன்பை உணருங்க.
ஆன்மீக செயல்கள்ல ஈடுபடுறது மனசுக்கு ரொம்ப அமைதியை தரும். என்ன பண்ணக்கூடாதுன்னா, காலையில 8:54 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கிற ராகு கால நேரத்துல எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். கோபமா பேசுறதையும் தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடுறதையும் கண்டிப்பா தவிர்த்திடுங்க. பரிகாரமா ஓம் கணபதையே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம். விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வணங்குறது ரொம்பவே நல்லது. தினமும் காலையில ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்றது உங்க மனசுக்கு ரொம்ப அமைதியையும் தெளிவையும் கொடுக்கும். மொத்தமா இன்றைய நாளுக்கான உங்க ராசி பலன் 5ல 4 மதிப்பெண்கள் பெறுதுங்க. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்கலாமா? உங்கள் ராசிக்கு குரு பகவானும் சுக்கிர பகவானும் லக்னத்திலேயே அமர்ந்திருப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்புங்க. இதனால உங்களுக்கு நல்ல அறிவாற்றல் கிடைக்கும், தோற்றப்பொலிவு அதிகரிக்கும், பொது வாழ்க்கையில ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் தானாகவே வந்து சேரும். உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் இன்னைக்கு ரொம்ப நல்லாவே மேம்படும். இது உங்களுக்கு ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம். அதே சமயம் உங்களோட 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தொழில்லையும் உத்தியோகத்திலையும் ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும். நீங்க போடுற கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். எந்த ஒரு வேலையையும் அசராமல் செய்வீங்க. லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல செவ்வாய் பகவானும் அஸ்தங்க நிலையில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் சஞ்சரிக்கிறதுனால பணவரவு மிக சிறப்பா இருக்கும். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கூடும். எதிர்பாராத தனலாபங்கள் கூட இன்னைக்கு உங்களை தேடி வரலாம். அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. ஆனா உங்களோட ராசிநாதனான புதன் பகவான் 12ஆம் வீட்ல சூரிய பகவானோட அஸ்தங்க நிலையில் இருக்கிறதுனால பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையற்ற செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. சில சமயங்கள்ல மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம நிதானமா யோசிச்சு எடுக்கிறது நல்லது. 9ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதால நீண்ட தூர பயணங்களை முடிஞ்ச அளவு தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை ரொம்ப அவசியமா பயணம் செய்ய வேண்டி வந்தால் கூடுதல் எச்சரிக்கையோட இருக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டியது அவசியங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதலா உங்களோட 3ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு ரொம்பவே அதிகரிக்கும். எந்த ஒரு சவாலையும் தைரியமா எதிர்கொள்வீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை பரணி நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட செயல்பாடுகள்ல ஒரு வேகம் இருக்கும். அதே சமயம் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியத்தையும் இது உணர்த்துது. மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகளும் சில சவால்களும் கலந்த ஒரு நாளா இருக்கும்னு சொல்லலாங்க. இன்றைய தினத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தொழில் மற்றும் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நேர்மறையான அணுகுமுறையோட இருங்க. நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரங்களோட தொடர்புல இருக்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரும். உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போதுமான அளவு ஓய்வெடுத்துக்கிறது ரொம்பவே அவசியங்க. என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலை 8:54 மணியில இருந்து 10:30 மணி வரைக்கும் எடுக்கிற ராகு காலத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். அவசரப்பட்டு பண முதலீடுகள் செய்யறதையோ தேவையற்ற செலவுகள் செய்யறதையோ முடிஞ்ச அளவு தவிர்த்திடுங்க. நீண்ட தூர பயணங்களை முடிஞ்சா தவிர்த்திடுங்க. ரொம்ப அவசியம்னா கூடுதல் கவனத்தோட போயிட்டு வாங்க. இன்னைய தினத்துக்கான பரிகாரத்தை பத்தி பேசணும்னா நீங்க ஓம் புதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடலாம். அப்புறம் பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்யறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு 5 மதிப்பெண் கிடைத்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாவே அமைய வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்க லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும். சமூகத்துல உங்களுக்கான மரியாதையும் பெயரும் உயரும். புது முயற்சிகளுக்கு இது ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம். ஆனா அதே 11ஆம் வீட்ல புதன் பகவானும் அஸ்தமனமான நிலையில இருக்கிறதுனால பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வார்த்தைகளை அளந்து பேசுறது நல்லது. உங்க ராசிநாதன் சந்திரன் 10ஆம் வீட்ல அஸ்தமனமாகி இருக்கிறதுனால தொழில் ரீதியா சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பமும் தயக்கமும் வரலாம். அதனால எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிதானமா யோசிச்சு செயல்படுறது ரொம்ப முக்கியம். ஆனா 10ஆம் வீட்ல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்க பணியில ஒரு சுறுசுறுப்பும் புது உத்வேகமும் இருக்கும். அதனால வேலைகளை விரைவா முடிச்சிட முடியும்.
12ஆம் வீட்ல குரு பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்யறது உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை கொண்டு வரலாம். முக்கியமா ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு சனிக்கிழமை வேற. உங்க 9ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கிறதுனால அப்பா வழியில சில சிரமங்கள் வரலாம். இல்லனா ஆன்மீக பயணங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. 8ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால சில எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திக்க நேரிடும். அதேபோல 2ஆம் வீட்ல கேது பகவான் குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கலாம். அதனால குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது பொறுமையா இருங்க. இன்னைக்கு பரணி நட்சத்திரம் சனிக்கிழமைங்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் பொறுமையோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு காலையில 8:54 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறதையோ பேச்சுவார்த்தைகளை செய்யறதையோ தவிர்த்திடுங்க. என்ன செய்யலான்னு பாத்தீங்கன்னா, லாபஸ்தானத்துல இருக்கிற சூரியன் மற்றும் புதனின் அனுகூலத்தை பயன்படுத்தி புது முயற்சிகள்ல இறங்கலாம். 10ஆம் வீட்ல செவ்வாயோட உத்வேகத்தோட பணிகளை விரைவா முடிங்க. மன அமைதிக்கு ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுறது ரொம்ப நல்லது. என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, 12ஆம் வீட்ல இருக்கிற குரு சுக்கிரனால ஆடம்பர செலவுகளை கண்டிப்பா தவிர்க்கணும். ராசிநாதன் சந்திரன் அஸ்தமனமாகி இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்காம நிதானமா யோசிச்சு எடுங்க. ராகு காலத்துல எந்த முக்கிய பேச்சுவார்த்தைகளையும் செய்யாம தவிர்க்கிறது நல்லது. இந்த கஷ்டங்கள் குறைய ஓம் நம சிவாய அல்லது ஓம் சம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்லலாம். சிவன் கோயில் அல்லது நவக்கிரக சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபடுறது உங்களுக்கு பெரிய பலனை தரும். முக்கியமா சனிக்கிழமை அன்னதானம் செய்யறது இல்லனா சிவன் கோயில்ல விளக்கேத்தி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 5க்கு 3 நட்சத்திரங்கள், அதாவது 3/5 மதிப்பெண் கிடைச்சிருக்கு. கவனமா இருங்க, நல்லதே நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சற்று கலவையான பலன்களை தரக்கூடிய நாளாக அமைய போகுதுங்க. சில விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றமும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமும் தேவைப்படும். உங்க ராசி நாதனான சூரிய பகவான் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல ரொம்பவே வலுவாக சஞ்சாரம் செய்யறார். இது உங்க தொழில் வளர்ச்சிக்கு, உங்க சமூக அந்தஸ்துக்கு ரொம்பவே சாதகமான அமைப்பா இருக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரமும் வெற்றியும் கிடைக்கும். உங்க உழைப்புக்கு ஏற்ற பலனை கட்டாயம் பார்ப்பீங்க. அதே மாதிரி லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுல குரு பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறது ரொம்பவே விசேஷங்க. இது உங்களுக்கு நிதி ரீதியான ஆதாயங்களை அள்ளித்தரும். புதிய வருமான வழிகள் உருவாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறவும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் சந்திரன் 9ஆம் வீட்டுல அஸ்தமன நிலையில சஞ்சாரம் செய்யறதால அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையுடனான உறவுல சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். அதே மாதிரி சில பயணங்கள்ல தடைகள் ஏற்படலாம் அல்லது எதிர்பார்த்த பலன் கிடைக்காம போகலாம். அதனால எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுறது நல்லது. 10ஆம் வீட்டுல புதன் பகவானும் அஸ்தமன நிலையில இருக்கிறதால அலுவலகத்துல சக ஊழியர்களோடவோ அல்லது மேலதிகாரிகளோடவோ பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். தகவல் பரிமாற்றங்கள்ல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து நிதானமா பேசினா நல்லது நடக்கும். 8ஆம் வீட்டுல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறதால சில தடைகளையும் எதிர்பாராத செலவுகளையும் சந்திக்க நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். குறிப்பா இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதால சனியின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். அதனால பொறுமையும் நிதானமும் ரொம்பவே அவசியம். உங்க ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால உங்க சுய அடையாளம், உங்க உடல் நலம் இது ரெண்டுலயும் அக்கறை செலுத்துறது ரொம்ப முக்கியம். 7ஆம் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால உங்க கூட்டாண்மை உறவுகள்லையும் கணவன் மனைவி உறவுலையும் நிதானம் தேவை. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து புரிதலோட செயல்படுங்க. பரணி நட்சத்திரம் மற்றும் கிருஷ்ணபக்ஷ திதி ஆகியவை சில மனக்குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடும். அதனால மன அமைதிக்கு வழி தேடுறது நல்லது. மொத்தமா பாக்குறப்போ இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் மற்றும் நிதி ஆதாயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் உடல் நலம், உறவுகள் மற்றும் மன அமைதியில சில சவால்கள் இருக்கும். இன்றைய தினத்துக்கான உங்க பலன்களுக்கு 2 மதிப்பெண்கள் கொடுக்கலாங்க. சரிங்க, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாமா? உங்க தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில முழு கவனத்தையும் செலுத்துங்க. நிதி ஆதாயங்களை சரியாக பயன்படுத்திக்க திட்டமிடுங்க. ஆன்மீகத்துல ஈடுபட்டு மன அமைதியை பெறுங்க.
உறவுகள்ல தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். நிதானம் இழக்காம இருங்க. உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்திடாதீங்க. குறிப்பா காலை 8:54 10:30 மணி வரைக்கும் இருக்கிற ராகு காலத்துல முக்கியமான காரியங்களை தொடங்குறத தவிர்த்திடுங்க. பரிகாரமா ஓம் சனீஸ்வராய நமஹங்கிற மந்திரத்தையோ அல்லது சனி காயத்ரி மந்திரத்தையோ சொல்லலாம். உங்க பக்கத்துல இருக்கிற சனீஸ்வரர் கோயிலுக்கோ அல்லது சிவன் கோயிலுக்கோ போய் வழிபடுறது நல்லது. சனிக்கிழமைங்கிறதால ஏழை எளியவர்களுக்கு உணவு அல்லது உடைகள் தானம் செய்யலாம். ஏழ் தீபமேற்றி சனியை வழிபடுறது உங்க கஷ்டங்களை குறைக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாப்போமா? உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது வேலை மற்றும் தொழில் ரீதியாக ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பிருக்கு. அதே சமயம் 6ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் எந்தவித போட்டியையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் கூட படிப்படியாக குறையத் தொடங்கும். இது ஒரு நல்ல அமைப்புதான். ஆனால் ஒரு சின்ன எச்சரிக்கையா, இன்று சந்திரன் 8ஆம் வீட்டில் செவ்வாயுடன் சஞ்சரிப்பது சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இதனால் மனக்குழப்பங்கள், தேவையற்ற அலைச்சல்கள் மற்றும் சில சமயங்களில் ஒருவித சோர்வு ஏற்படலாம். அதனால இந்த நாளில் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. 8ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் வீண் சண்டைகளையும் கோபத்தையும் தூண்ட வாய்ப்பிருக்கு. அதனால பொறுமையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். மேலும் உங்கள் ராசிநாதன் புதன் 9ஆம் வீட்டில் சூரியனுடன் அஸ்தமனமாகி இருக்கிறார். இதன் காரணமாக தகவல் தொடர்புகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். தந்தையுடனான உறவில் சில கருத்து வேறுபாடுகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. புதன் அஸ்தமனமாகி இருப்பதால் பேச்சில் நிதானமும் கவனமும் ரொம்பவே அவசியம். 7ஆம் வீட்டில் சனி இருப்பதால் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் மற்றும் திருமண உறவுகளில் இருப்பவர்களுக்கு சில சவால்கள் இருக்கும். 12ஆம் வீட்டில் கேது இருப்பது எதிர்பாராத செலவுகளையும் சில சமயம் தூக்கமின்மையையும் தரக்கூடும். இன்று சனிக்கிழமை என்பதால் சனியின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உணர்ச்சிபூர்வமான விஷயங்களில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும். காலை 8:54 AM முதல் 10:30 AM வரையிலான ராகு காலத்தில் எந்த புதிய முயற்சிகளையும் தொடங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சவால்களும் நல்ல விஷயங்களும் கலந்த ஒரு நாளாக இருக்கும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கடக்கலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நன்கு யோசித்து செயல்படுங்கள். உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடியுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிருங்கள். மன அமைதிக்காக ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது ரொம்பவே நல்லது. முடிந்தால் பச்சை நிற பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். ஓம் நமசிவாய மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு மன அமைதியையும் நல்ல அதிர்வுகளையும் கொடுக்கும். சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. இந்த நாளுக்கான உங்கள் ஒட்டுமொத்த பலன் 10 மதிப்பெண்ணுக்கு 4 மதிப்பெண்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கவிருக்கிறது. உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் பகவான் குரு பகவானுடன் இணைந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு மிகப்பெரிய பலம். இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஆன்மீக நாட்டத்தையும் தந்தையுடனான உறவில் நல்லிணக்கத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கித் தரும். அதேபோல சனி பகவான் 6ஆம் வீட்டில் வலுவாக அமர்ந்திருப்பதால் நீங்கள் எந்த சவால்களையும் எளிதாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எதிரிகள் தொல்லைகள் இருந்தால் அவை நீங்கும். உங்களது தன்னன்மிக்கை அதிகரிக்கும். மேலும் கேது பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத ஆதாயங்களும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறவும் வாய்ப்புகள் பிரகாசமாக உண்டு. இது உங்களுக்கு நிதி ரீதியாகவும் ஆசைகள் நிறைவேறும் வகையிலும் சாதகமான பலன்களை தரும். இருப்பினும் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் வீட்டில் சூரியனும் அஸ்தமனமான புதனும் இணைந்திருப்பது எதிர்பாராத தடைகளையும் உடல்நல குறைபாடுகளையும் சில சமயங்களில் திடீர் செலவுகளையும் தரலாம். எனவே உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அஸ்தமனமான சந்திரன் மற்றும் செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் இணைந்திருப்பதால் கணவன் மனைவி உறவில் சற்று கருத்து வேறுபாடுகளும் மனக்குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே பொறுமையுடன் பேசி பழகுவது நல்லது. 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் குழந்தைகளின் நலனில் கூடுதல் கவனம் தேவை. அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி விஷயங்களில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும்.
இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் சனியின் ஆதிக்கம் சற்று இருக்கும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்கும் முன் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். பொறுமையை கடைபிடிப்பது இந்த நாளின் சவால்களை சமாளிக்க உங்களுக்கு மிகவும் உதவும். இந்த நாளுக்கான சில முக்கியமான விஷயங்கள். உங்கள் துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையாக பழகுங்கள். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுங்கள். தியானம் செய்வது மன அமைதியை தரும். செலவுகளை கட்டுக்குள் வைத்து வரவு செலவு கணக்கை சரிபார்த்துக் கொள்வது நல்லது. நீங்கள் தவிர்க்க வேண்டியவை: காலை 8:54 முதல் 10:30 வரை ராகு காலம் என்பதால் இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். அதேபோல பகல் 1:41 முதல் 3:16 வரை யமகண்டம் என்பதால் இந்த நேரத்திலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். உடல்நல குறைபாடுகளை ஒருபோதும் அலட்சியப்படுத்த வேண்டாம். உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுங்கள். இந்த நாளின் சவால்களை சமாளித்து நல்ல பலன்களை பெற ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். சனிக்கிழமை என்பதால் காலை வேளையில் சிவன் கோவிலுக்குச் சென்று சிவபெருமானை தரிசித்து வாருங்கள். ஓம் நம சிவாயே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு மன அமைதியையும் தடைகள் நீங்கும் பலத்தையும் கொடுக்கும். மொத்தத்தில் இன்றைய தினத்திற்கான உங்கள் ராசி பலனுக்கு சராசரியாக 2 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் காத்திருக்குன்னு சொல்லலாம். உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் சந்திரன் கூட சேர்ந்து 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் அஸ்தமனமா இருந்தாலும் இந்த அமைப்பு உங்களுக்கு தைரியத்தை கூட்டி எதிர்ப்புகள் எது வந்தாலும் அதை சமாளிக்கும் திறனை கொடுக்கும். இது ஒரு நல்ல அம்சம்தான். ஆனாலும் சந்திரன் அஸ்தமனமா இருக்கிறதால மனசுல ஒரு சின்ன குழப்பமோ ஒரு அலைச்சல் உணர்வோ இருக்க வாய்ப்பிருக்கு. அதோட சந்திரன் பரணி நட்சத்திரத்துல இருக்கிறதும் இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதும் சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு உங்களுக்கு உணர்த்தும். உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டிலே சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கிறாங்க. இங்கே புதனும் அஸ்தமனமா இருக்கிறதால தொழில் கூட்டாளிகள் கூடவோ இல்ல உங்க வாழ்க்கை துணையோடவோ உறவுகள்ல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். அதனால பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுறது ரொம்பவே முக்கியம். அடுத்த 8ஆம் வீட்டிலே குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். சில வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம். நிதி விஷயங்கள்ல இந்த நாள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். 5ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சரிக்கிறது குழந்தைங்க விஷயத்திலேயோ இல்ல காதல் உறவுகள்லயோ சில தாமதங்களை ஏற்படுத்தலாம். பொறுப்புகளும் கூடலாம். 4ஆம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கிறதால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் குடும்ப விஷயங்கள்லயும் சில குழப்பங்களோ ஒருவித திருப்தியின்மையோ ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆனா 10ஆம் வீட்டிலே கேது பகவான் இருக்கிறது உங்க தொழில்ல புது புது வழிகளை காட்டும். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு இந்த நாள்ல அதிகரிக்கும். இன்னைக்கு காலை 8:54 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம இருந்தா நல்லது. வீண் செலவுகளை குறைச்சிட்டு நிதி விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. அதேபோல உங்க கூட வேலை செய்யறவங்க, கூட்டாளிகள், வாழ்க்கை துணை இவங்க கிட்ட மனம் விட்டு அன்பா பேசுங்க. அஸ்தமன புதன் இருக்கிறதால அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியையும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. மனக்குழப்பங்களால முக்கியமான விஷயங்கள்ல உங்க கவனம் சிதறிடாம பாத்துக்கங்க. பங்குச்சந்தை மாதிரியான ஊக வணிகங்கள்ல பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. இந்த நாளுக்கான உங்களோட ஒட்டுமொத்த பலம் ஒரு 5க்கு 2 மதிப்பெண்கள்னு சொல்லலாம். பரிகாரமா ஓம் நமசிவாய மந்திரத்தை நீங்க சொல்லிக்கலாம். சிவன் கோவிலுக்கு போய் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது இந்த நாள்ல உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சனிக்கிழமை. உங்களோட ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஸ்திரமான சுபமான சூழலை உருவாக்கும். கூடவே சுக்கிரனும் குருவோட 7ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க இல்லற வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். புது உறவுகள் மலரவும் ஏற்கனவே இருக்கிற உறவுகள் இன்னும் பலப்படவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல கூட்டாளிகளோட நல்லுறவு ஏற்படும். அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமையும். 6ஆம் வீட்ல சூரியன் அஸ்தமன புதனோட சேர்ந்து இருக்கிறது உங்க எதிரிகளை வெல்லவும், போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறவும், ஏதாவது கடன் தொந்தரவுகள் இருந்தா அதை சமாளிக்கவும் ரொம்ப உதவியா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட இப்ப குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு நல்ல விஷயம். ஆனா 5ஆம் வீட்ல அஸ்தமன சந்திரன் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறது உங்க மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சவால்களை கொண்டு வரும். குழந்தைகளோட பேசும்போது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஊக வணிகத்துல ஈடுபடுறவங்க ரொம்பவே எச்சரிக்கையா செயல்படணும். உணர்ச்சி வசப்படுறத கண்டிப்பா தவிர்க்கிறது நல்லது. 4ஆம் வீட்ல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதால வீடு, வாகனம், தாய் வழி உறவுகள் இதுல சில தாமதங்களையும் சிரமங்களையும் சந்திக்க நேரிடலாம். இதனால உங்க மன அமைதி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
9ஆம் வீட்ல கேது இருக்கிறதால தந்தையோட உறவுல நிதானம் தேவை. தூர பயணங்கள் மற்றும் ஆன்மீக விஷயங்கள்ல எதிர்பாராத அனுபவங்கள் ஏற்படலாம். சந்திரன் பரணி நட்சத்திரத்துல இருக்கிறதால சில தீவிரமான முடிவுகளை எடுக்கிறதுல கொஞ்சம் நிதானமா செயல்படணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இன்றைய நாள்ல நீங்க குடும்பத்தினரோடவும் நண்பர்களோடவும் அன்பா பழகணும். உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி மன அமைதிக்காக தியானம் செய்யறது ரொம்ப நல்லது. சனி பகவானுக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்றது உங்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கும். ஊக வணிகத்திலையும் அவசர முடிவுகள் எடுக்கிறதுலையும் ஈடுபடாதீங்க. ராகு காலத்துல, அதாவது காலை 8:54 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் எந்த ஒரு புது முயற்சிகளையும் தொடங்காம இருக்கிறது உங்களுக்கு நன்மை தரும். குழந்தைகளோட வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். பரிகாரமா ஓம் க்ஷாம் க்ஷீம் க்ஷௌம் சஹ சனீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம். திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குறது அல்லது உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறது ரொம்பவே நல்லது. இன்றைய தினத்துக்கான உங்க ராசிபலன் மதிப்பெண் 10ல் 4ங்க. மகர ராசி அன்பர்களே, சனிக்கிழமையான இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? உங்க ராசிநாதன் சனீஸ்வர பகவான் தைரியஸ்தானமான 3ஆம் வீட்டில் அருள் பாலிப்பதால் இன்று உங்களுக்கு சிறப்பான தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக எடுத்து செய்ய உங்களுக்கு இந்த கிரக நிலை உறுதுணையாக இருக்கும். உங்க கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதேபோல உங்க சகோதர சகோதரிகளுடன் உறவு மேம்படவும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஆனா 4ஆம் வீட்டில் சந்திரன் அஸ்தமன நிலையில் இருப்பதாலும் கூடவே செவ்வாய் பகவானும் இருப்பதாலும் உங்க தாயாரின் உடல் நலத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்னமான கசப்புகள், தேவையற்ற வாக்குவாதங்கள் வர வாய்ப்பிருக்கு. அதனால ரொம்ப பொறுமையா நடந்துக்கணும். 5ஆம் வீட்டை பொறுத்தவரை சூரிய பகவானும் அஸ்தமன நிலையில் இருக்கிற புதன் பகவானும் இருக்கிறாங்க. இதனால உங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும். அவங்களோட கல்வி அல்லது அவங்க எடுக்கும் முடிவுகள்ல ஏதாவது குழப்பங்கள் வரலாம். முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்லயும் சில தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கலாம். அதனால எந்த ஒரு முக்கிய முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது. 6ஆம் வீட்டில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருப்பது உங்களுக்கு சில கடன்கள், எதிரிகள் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான சவால்களை கொடுக்கலாம். அதனால உங்க உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்திற்கு ரொம்ப நல்லது. நிதி விஷயங்களில் சிக்கனமாக இருப்பது அவசியம். 2ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் உங்க பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. வார்த்தைகளில் ஒரு நிதானம் இருக்கட்டும். குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கிறதால பேசும்போது கவனமாக இருங்கள். 8ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பது எதிர்பாராத சில மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரலாம். இன்று சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உணர்ச்சிபூர்வமான விஷயங்களில் உங்க மனசு கொஞ்சம் அலைப்பாயும் தன்மையுடன் இருக்கும். இந்த நாளுக்குரிய ராகு காலம் காலை 8:54 AM மணியிலிருந்து 10:30 AM மணி வரை நீடிக்கும். இந்த ராகு காலத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்காமல் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இன்றைய நாள்ல உங்க ராசிநாதன் சனி பகவான் நல்ல பலம் கொடுத்தாலும் அஸ்தமன நிலையில் இருக்கிற சந்திரன், அஸ்தமன புதன், அப்புறம் குரு, சுக்கிரன், செவ்வாய், ராககேது போன்ற கிரகங்களின் சவாலான நிலை காரணமாக குடும்பம், ஆரோக்கியம் மற்றும் நிதி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சவால்களை சமாளிக்க செய்ய வேண்டியவைன்னு பாத்தீங்கன்னா, கடின உழைப்பை மேற்கொண்டு உங்க இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளுங்கள். மன அமைதியை மேம்படுத்த தியானம் அல்லது யோகாவை தினமும் செய்யலாம். செய்யக்கூடாதவை என்னென்னா, ராகு காலத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். தேவையற்ற விவாதங்கள் மற்றும் வாக்குவாதங்களை தவிருங்கள், குறிப்பாக வீட்டில். ஆடம்பர செலவுகளை குறைத்து நிதி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்கள். பரிகாரமாக சனிக்கிழமையான இன்று சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை தினமும் உச்சரித்து வரலாம். அருகிலுள்ள சிவன் கோயிலுக்குச் சென்று சிவபெருமானை வணங்கிவிட்டு ஏழை எளியவர்களுக்கு முடிந்த அளவு அன்னதானம் வழங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய நாளுக்கான உங்களின் மொத்த பலன் மதிப்பெண் 2ஆக இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய தினசரி ராசி பலனை பத்தி நாம இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்களுடைய தைரியஸ்தானமான 3ஆம் இடத்துல சந்திரன் அஸ்தங்கமாக இருந்தாலும் செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு ஒரு புது தெம்பு, புது தைரியம் கிடைக்கும்.
அந்த தைரியத்தோட நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு நல்ல வெற்றியை கண்டிப்பா பார்க்க முடியும். குறிப்பா உங்களுடைய இளைய சகோதரர்களோட உறவுல நல்லிணக்கம் ஏற்படும். அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு புரிதல் உண்டாகும். இது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால தைரியமாக புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்கு இது ரொம்பவே நல்ல நாள். அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்ல குரு பகவானும் சுக்கிர பகவானும் ரொம்பவே வலுவா உட்கார்ந்திருக்காங்க. இது ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்புங்க. இதன் மூலமா உங்க குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாகும். அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி பத்தி நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அதனால குழந்தைகளோட அதிக நேரத்தை செலவிடுங்க. அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளியுங்க. புதிய முதலீடுகளை பத்தி யோசிக்கிறவங்களுக்கு, கலை மற்றும் பொழுதுபோக்கு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சிறப்பான காலகட்டம். சுபகாரியங்கள் பற்றி பேசுறதுக்கு, ஏற்பாடுகளை செய்யறதுக்கு இது ரொம்ப நல்ல நேரம். மனசுல ஒரு சந்தோஷம், உற்சாகம் உண்டாகும். ஆனா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. உங்களுக்கு 7.5 சனியின் கடைசி பகுதி இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால தனஸ்தானமான 2ஆம் வீட்ல சனி பகவான் இருக்காரு. அதனால நிதி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். பண வரவுல சின்ன சின்ன தடைகள் வரலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதனால நிதி விஷயங்கள்ல அவசர முடிவுகளை எடுக்காம கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. அதே மாதிரி உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைப்பிடியுங்க. வார்த்தைகளை யோசிச்சு பேசுறது நல்லது. அவசரப்பட்டு எந்த வாக்குவாதத்திலையும் ஈடுபட வேண்டாம். உங்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால சில சமயங்கள்ல ஒரு சின்ன குழப்பம், தேவையற்ற மன உளைச்சல் வரலாம். அதனால எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப அவசியம். 7ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால ஒருத்தருக்கொருத்தர் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லதுங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது மூலம் உறவுல நல்லிணக்கத்தை பேணலாம். சூரியனும் புதனும் உங்களுடைய 4ஆம் வீட்ல இருக்காங்க. புதன் அஸ்தங்கமாக இருக்கிறதுனால தாயாரோட உடல் நலன்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை உடனே வழங்குங்க. வீட்டு சூழல்ல சின்ன சின்ன சலசலப்புகள் வர வாய்ப்பிருக்கு. சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த அவசர முடிவுகளையும் எடுக்காம ஒரு நிதானமா செயல்படுறது ரொம்பவே நல்லது. பொறுமையா எல்லா விஷயங்களையும் அணுகுங்க. இன்றைய பரணி நட்சத்திரம் மற்றும் சனிக்கிழமை என்பதால் பொதுவாவே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. குறிப்பா ராகு காலத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறதையோ புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதையோ தவிர்க்கிறது நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு சுமாரான பலன்களை கொடுத்தாலும் கவனத்தோட செயல்பட்டா எல்லா சவால்களையும் சமாளிக்கலாம். ஒரு 3 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சவால்களை சமாளிக்க இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் சனீஸ்வர பகவானையும் ராகு பகவானையும் நினைச்சு ஓம் சம் சனீஸ்வராய நமக மற்றும் ஓம் ராகவே நமக அப்படின்னு 108 முறை நீங்க ஜெபிக்கலாம். அதே மாதிரி நவக்கிரக சன்னதியில ராகு பகவானையும் சனீஸ்வர பகவானையும் வழிபடுறது ரொம்ப நல்லது. இல்லனா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்யலாம். மாலையில ஒரு அகல் விளக்கு ஏத்தி சனீஸ்வரரை வழிபடுங்க. முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு இந்த நாளை சிறப்பாக்குங்க. மீன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய நாளாக அமையும். உங்க ராசிநாதன் குரு பகவானும் சுக்கிர பகவானும் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பிருக்கு. மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சூரிய பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை வெற்றிகரமா முடிக்க இது ரொம்பவே உதவியா இருக்கும். ஆனா புதன் பகவான் அஸ்தமனமாகி 3ஆம் வீட்டிலேயே இருந்தாலும் தகவல் தொடர்பு விஷயங்கள்ல சின்ன சின்ன தாமதங்கள் வரலாம். அதையும் நீங்க சமாளிச்சு முடிச்சிடுவீங்க. கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்க எதிர்ப்புகள் எல்லாம் பலவீனமடையும். கடன் தொல்லைகள் குறையும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம். ஆனா 7 சனியின் உச்சக்கட்டம் என்பதால் சனி பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இதனால உடல் சோர்வும் ஒருவித மன அழுத்தமும் வரலாம். சில வேளைகள்ல எதிர்பார்த்த தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்.
சந்திரன் அஸ்தமனமாகி செவ்வாய் பகவானோட 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அதுவும் பரணி நட்சத்திரத்துல சந்திரன் அஸ்தமனமாகி இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. பணப்புழக்கத்துல கூடுதல் கவனம் தேவை. ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தூக்கமின்மை, தேவையற்ற பயணங்கள் அல்லது வெளிநாட்டு விவகாரங்கள்ல கவனக்குறைவு ஏற்படலாம். இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் சனி பகவானோட தாக்கம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். காலை 8:54 மணி முதல் 10:30 மணி வரையுள்ள ராகு காலத்துல எந்த ஒரு புதிய முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம இருக்கிறது நல்லது. மொத்தத்துல சவால்களை எதிர்கொண்டு கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்களை பெறலாம். இன்றைய தினத்துக்கான உங்க ராசி பலனுக்கு நான் கொடுக்கிற மதிப்பெண் 5ல் 4. இன்றைய தினத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா, குடும்பத்தினரோட அதிக நேரத்தை செலவிடுங்க. எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிச்சு செயல்படுங்க. மனசுக்கு அமைதி கிடைக்க தியானம் அல்லது யோகா செய்யலாம். செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா, அவசரப்பட்டு எந்த ஒரு பண முதலீட்டையும் செய்யாதீங்க. ராகு காலத்துல புதிய முயற்சிகளை தொடங்காதீங்க. தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடுறத அறவே தவிர்த்திடுங்க. சனி பகவானோட அருளை பெற ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம். திருநள்ளார் சனீஸ்வரன் ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு சனிக்கிழமை, முடிஞ்சா சனி பகவான தரிசனம் பண்ணுங்க. ஒரு அகல் விளக்கு ஏத்தி வணங்குறது நல்லது. பொதுவா இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. நாளைக்கு சந்திரன் புது நட்சத்திரத்துல சஞ்சரிக்க போறார். அது எப்படி இருக்குன்னு நாளைக்கு பாப்போம். மறக்காம நம்ம சேனலை சேருங்க, மணி அடிங்க. நிறைய தகவலுக்கு astrokani.comல பாருங்க. உங்கள் கனி சொல்றேன். நாளைக்கு சந்திப்போம்.